ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். குரு சரித்திரம் பாகம் 47. நேற்று 46 பாகத்தில் பத்தினி பெண்ணான சாவித்திரியோட வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு அதிசயம், வாழ்க்கையை முடிந்து போய் மீண்டும் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தாரு, மறு வாழ்க்கையை. குரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம குருவை கைவிடக்கூடாது. வாழ்க்கையில் என்ன ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவித்தாலும், எந்த ஒரு கஷ்டத்தை அனுபவித்தாலும் குருவை விட்டு நம்ம பின்வாங்கக்கூடாது. அவரை நோக்கி நம்மளோட பயணம் இருந்து கொண்டே இருக்கணும். சாவித்திரிங்கிற அந்த பெண்ணோட வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நேற்றைய கதைகள் கேட்கும்போது இருந்தது. அவனோட வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு. தன்னோட கணவன் இறந்துட்டான். கணவன் வீட்லேயும் இல்லை, எங்கேயோ காட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கும் பொழுது, அதுவும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது, சுவாமியை தரிசனம் செய்ய போயிட்டு இருக்கும் பொழுது தன்னோட கணவன் இறந்துட்டான். அந்த சூழ்நிலையிலும் கடவுளை நிந்திக்காமல், தன்னோட குருவை நிந்திக்காமல், அதாவது எந்த ஒரு நம்மளாக தான் என்ன பண்ணுவோம், சில நண்பர்கள் கும்பிடுற கடவுளுக்கே சாபம் கொடுப்பாங்க, நீலாம் ஒரு கடவுளாக சாமியான்னு. ஆனால் அது எதுவும் செய்யாமல் எனக்கு கிடைத்த பாக்கியம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குரு மீது வைத்திருந்த அந்த முழு நம்பிக்கையும் பக்தியும் அன்பும் அவளை எப்படியெல்லாம் காப்பாற்றினது. மீண்டும் ஒரு வாழ்க்கையை குரு எப்படி அமைத்து கொடுத்தாரு. அந்த பிரம்மா எழுதின தலை விதியையே திருத்தி எழுதினாரு. பிரம்மாவின் தலை விதியை திருத்தி எழுதினார். அந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம பாகம் 47 பார்க்க போகிறோம். இதில் ருத்ராட்சிகளோட மகிமையை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா அந்த இறந்த நிலையில் கிடந்த அந்த பையன், சாவித்திரியோட கணவன், அவனோட உடல் பிணமாக இருந்தது. அந்த பிணத்திற்கு, அந்த சடலத்திற்கு உயிர் கொடுப்பதற்கு எப்படி ருத்ராட்சம் உதவி செய்தது. இதை தான் இந்த பதிவிலிருந்து பார்க்க போகிறோம். ருத்ராட்சத்தோட மகிமையை பற்றி சுவாமிகள் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். நேற்றைய பதிவு முடிவில் சுவாமி அந்த இறந்து போன பையனுக்கு உயிர் கொடுத்துட்டாரு. சாவித்திரிக்கு மறு வாழ்க்கையை அமைத்து கொடுத்துட்டாரு. ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்து எல்லாம் பிரமிச்சு போயிட்டாங்க. இது எப்படி சாத்தியம், இவர் மும்மூர்த்திகளோட அவதாரம் தானே, எல்லாம் பூரித்து போயிட்டு சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த தம்பதிகள் மட்டும், சாவித்திரியும் அவளோட கணவனும் மட்டும் என்ன பண்ணாங்க, மடத்துக்கு போயிட்டாங்க. சுவாமியோட குரு இருக்கிற அந்த மடத்துக்கே போயிட்டாங்க, அங்கேயே தங்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நாமத்தாரகன் சித்தமுனிக்கிட்ட கேட்குறாரு. அதை பற்றி தான் இன்றைக்கி சித்தமுனிவர் சொல்ல போகிறாரு. நம்மளும் நாமத்தாரகனாக இருந்து இந்த கதையை கேட்க போகிறோம். அந்த தம்பதிகள் இருவரும் மறுநாள் காலையில் சுவாமியிடம் சென்று கைகளை கூப்பி, சாவித்திரி சுவாமி, இவர் சாவித்திரி கேட்குறான், கைகளை கூப்பி சாவித்திரி, சுவாமி, இவர் இறந்து நான் வேதனைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் ஒரு யதீஸ்வரன், அதான் ஒரு முனிவர் சொன்னார்ல, விளக்கம்லாம் கொடுத்தார்ல, இந்த இல்லற வாழ்க்கையோட சுழற்சி, பிறப்புக்கும் இறப்புக்கும் உண்டான சுழற்சியை பற்றி விளக்கம் கொடுத்தார்ல, அவரை தான் யதீஸ்வரன் குறிப்பிட்டான். இந்த மாதிரி என்னோட கணவன் இறந்து நான் வேதனைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் ஒரு முனிவர் எனக்கு தர்மத்தை சொல்லி 4 ருத்ராட்சைகளை கொடுத்து இவர் கழுத்திலும் காதிலும் கட்ட சொல்லி பிறகு உங்களை தரிசனம் செய்து கொண்டு இவருடன் உடன்கட்டை ஏற சொன்னார். அவர் கூற்றுப்படி செய்ததினால் இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவர் யார்? அவரை நான் மீண்டும் பார்க்க முடியுமா? அவர் எங்கே இருக்கார்? அவர் எங்கே போனார்? இதெல்லாம் கேட்குறான். இந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று அந்த பெண் சாவித்திரி கேட்டோன்னே அதற்கு சுவாமி சொல்கிறாரு, மகளே, உன்னுடைய பதி பக்தியை கண்டறிய நான் தான் அங்கு வந்தேன். உன்னுடைய பக்தியை சோதிப்பதற்காக நான் தான் அங்கு அந்த முனிவராய், அந்த யதீஸ்வரனாய் வந்தது வேறு யாரும் அல்ல, நான் தான் உன்னோட பக்தியை சோதிப்பதற்காகன்னு சுவாமிகள் சொல்கிறாரு.
அந்த ருத்ராட்சைகளின் மகிமையால் தான் உங்களுக்கு இந்த சுபம் நடந்தது. இவன் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ருத்ராட்சியை கொடுத்தோன்னே தூக்கி போட்டுக்கலாம். என்னோட கணவனே இறந்துட்டான், இதுக்கப்புறம் ருத்ராட்சியை போய் காதலையும் கழுத்துலையும் மாட்ட சொல்கிறீங்க, இதனால் என்ன பையனை அவன் தூக்கி போட்டிருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணான், ஏற்றுக்கிட்டான். முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு அவன் கட்டினான். அதான் சொல்கிறார் இவர், அந்த ருத்ராட்சிகளின் மகிமையினால் சுபம் உண்டானது. நீ என் பக்தை ஆனதால் உனக்கு ருத்ராட்சியின் மகிமையை சொல்கிறேன் கேள். சிரத்தையுடன் ருத்ராட்சியை யார் போட்டுக் கொள்கிறார்களோ அவர்களின் பாவங்கள் தீர்ந்துவிடும் மற்றும் பெரும் புண்ணியம் கிடைக்கும் என்று ஸ்ருதி ஸ்மிருதியும் கூறுகின்றன. ஆனால் ருத்ராட்சியை போட்ட பிறகு பாவங்கள் செய்யக்கூடாது. 1000 ருத்ராட்சைகள் போட்டுக்கொண்டால் அவன் ஈசனுக்கு ஒப்பாவான். அப்படி கிடைக்கவில்லை என்றால் புஜங்களுக்கு 16 வீதமும், தலைமுடியில் 1, கைகளுக்கு 24 வீதம், கழுத்தில் 32, காதுகளில் 6 வீதம், தலையில் 42, மார்பில் 108 போடுபவன் குமாரசுவாமிக்கு ஒப்பாவான். அவைகளுடன் பவளம், ஸ்படிகம், வைடூரியம் முதலியவை சேர்த்து மாலையாக போடலாம். ருத்ராட்ச மாலையுடன் ஜபம் செய்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். ருத்ராட்ச மாலையுடன் ஜபம் செய்தால் பலன்கள் கிடைக்கும். ருத்ராட்சை போடாதவனின் வாழ்வே வீண். அவை காதுகளில் போட்டு நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும். ஏகாதச ருத்ர மந்திரங்களுடன் ருத்ராட்சியை அபிஷேகம் செய்தால் ருத்திரனை ஈசனை பூஜை செய்த பலன் வரும். ருத்ராட்சைகளில் ஒரு முகம் முதல் 21 முகங்கள் கொண்டவை இருக்கின்றன. எந்த விதமான ருத்ராட்சைகளை போட்டாலும் 4 விதமான புருஷார்த்தங்களையும் அடையலாம். எந்த விதமான முகங்கள் கொண்ட ருத்ராட்சைகளை போட்டாலும் 4 விதமான புருஷார்த்தங்களை அடையலாம். அதாவது இதில் புரிஞ்சுக்கணும், இதாவது ஒரு முகம் 2 முகம்னு நமக்கு பிரித்து பார்க்க தேவையில்லை. இதில் எத்தனை முகங்கள் கொண்ட ருத்ராட்சியை போட்டாலும் எல்லா செல்வ வளங்களும் கிடைக்கும், அதான் சொல்கிறாங்க. அடுத்ததாக இதற்கு சான்றாக நடந்த ஒரு கதையை கூறுகிறேன் கேள் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க ருத்ராட்சி சம்பந்தமாக. சுவாமி அவர்கள் அந்த சாவித்திரிங்கிற அந்த பெண்ணுக்கு முன்பு காஷ்மீர நாட்டினை பத்திரசேனன் என்ற அரசன் ஆண்டு கொண்டு இருந்தான். காஷ்மீரங்கிற ஒரு நாடை பத்திரசேனன்கிற ஒரு அரசன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அரசனுக்கு தாரகன் என்ற மகனும் மந்திரி சுதர்மருக்கு சத்குணன் என்ற மகனும் இருந்தார்கள். அவர்கள் சிறு வயதிலிருந்தே நண்பர்களாக இருந்தார்கள். ராஜாவோட பையனும் மந்திரியோட பையனும் என்ன பண்ணுறாங்க, ஒரு நண்பர்களாக சிறு வயதிலிருந்தே இருந்திருக்காங்க. அவர்கள் வேறு எந்த நகைகளையும் போடாமல் ருத்ராட்சிகளை மட்டுமே போட்டுக்கொண்டு தினமும் ஈசனை பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த 2 பசங்களும் வேற எந்த நகை ஆபரணங்கள் எதையும் போடாமல் ருத்ராட்சிகளை மட்டுமே போட்டுக்கொண்டு சிவனுக்கு பூஜை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த 2 பசங்க ரொம்ப பணக்கார வீட்டு பசங்க. ஒருத்தர் ராஜாவோட பையன், இன்னொருத்தர் மந்திரியோட பையன். அனைத்து செல்வ வளங்களும் இருக்குது. அப்படி இருந்தாலும் எந்த ஒரு நகைகளையும் போட்டுக்கொள்ளாமல் ஒரு விசித்திரமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, சிறு வயதிலேயே வெறும் ருத்ராட்சிகளை மட்டும் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சிவனுக்கு பூஜை செய்துட்டு இருக்காங்க. ஒரு விசித்திரமான குழந்தைகளாக வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க, மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லாமல். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த அரசவைக்கு பராசர மகரிஷி வராரு. பராசர மகரிஷி அவரை வரவேற்ற மன்னர்கள் துதித்து என்ன பண்ணுறாங்க, பூஜையெல்லாம் செய்து ஆசனத்தில் அமர வைத்து அந்த 2 குழந்தைகளோட போக்கு ஏன் இப்படி இருக்குது, அவங்க ஏன் மற்ற குழந்தைகள் மாதிரி இருக்க மாட்டாங்க, எந்த நகைகளையும் போட்டுக்காமல் எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கையிலையும் ஈடுபடாமல் ரொம்ப எளிமையாக ருத்ராட்ச மாலைகளை அணிந்து கொண்டு சிவனுக்கு பூஜை செய்கிறாங்க. இதற்கான காரணம் என்னென்னு பராசர முனிவர்கிட்ட விளக்கம் கேட்குறாங்க. அதற்கு பராசர முனிவர்
அந்த ஏன் அந்த குழந்தைகள் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறார் பராசர முனிவர். முன்பு நந்தி கிராமத்தில் மிகவும் அழகான செல்வம் படைத்த செல்வம் மிகுந்த வாலிபத்தில் இருக்கும், அதாவது செல்வம் மிகுந்த ஒரு அழகான வாலிப வயதில் இளம் வயதில் இருக்கும் மகாநந்த என்ற வேசி, அதாவது விலை மாது ஒருத்தி இருக்கா. மிகவும் அழகானவள், செல்வம் மிகுந்தவள், இளம் வயதில் இருக்கா, விலை மாது அவள். அந்த நந்தி கிராமத்தில் இருக்கா. அவள் நல்ல குணம் கொண்டவள். அவள் வேசி தான், விலை மாது தான், இருந்தாலும் நல்ல குணம் கொண்டவள். வேசி ஆனாலும் விலை மாதுவானாலும் தன்னிச்சையாக வாழாமல் எல்லா தர்மங்களையும், அவள் வேசி தான், விலை மாது தான், அப்படி இருந்தாலும் அவள் இஷ்டப்படி வாழலை. அவள் ஒரு தர்மங்களை, தெய்வ சிந்தனையோடு ஒரு சில தர்மங்களை எல்லாம் கடைபிடிக்கிறாள். வேசி ஆனாலும் தன்னிச்சையாக வாழாமல் எல்லா தர்மங்களையும் தெரிந்து கொண்டு சாதுக்களையும் தெய்வத்தையும் பூஜை செய்து நல்லவள் என்ற புகழுடன் வாழ்ந்து வந்தாள். அவள் தன் வீட்டிற்கு எதிரில் ஒரு மண்டபத்தை கட்டி அதில் தினமும் நன்றாக அலங்கரித்து கொண்டு தன் தோழிகளுடன் நாட்டியம் செய்வாள். அவள் அங்கே ஒரு கோழியையும் குரங்கையும் வைத்து வளர்க்கலானாள். வினோதத்திற்காக, அதாவது ஒரு விளையாட்டிற்காக அவள் வளர்க்கும் அந்த கோழிக்கும் குரங்கிற்கும் ருத்ராட்சிகளை போட்டு வைத்தாள். அவள் என்ன பண்ணுறா, ரொம்ப பணக்காரி. அவள் வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு மண்டபத்தையும் கட்டி வைக்கிறா. அங்கே அவளோட தோழிகளோடு சேர்ந்து அங்கே நாட்டியம்லாம் ஆடுவான்னா, டான்ஸ் ஆடுற மண்டபமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த மண்டபத்தை அங்கே ஒரு கோழியையும் ஒரு குரங்கையும் வளர்க்குறா. ஒரு விளையாட்டிற்காக என்ன பண்ணுறா, அந்த கோழிக்கும் அந்த குரங்கிற்கும் ருத்ராட்சியத்தை மாட்டி விட்டுருக்கா. இப்படி இருக்கையில் ஒரு நாள் ஒரு பெரும் சிவபக்தரான ஒரு வணிக செட்டியார் விபூதி பூசிக்கொண்டு ருத்ராட்சிகளை அணிந்து இரத்தின கங்கணம் அணிந்து கையில் திவ்யமான சூரிய ஒளியை கொண்ட இரத்தின சிவலிங்கத்தை ஏந்தி அவ்வழியாக சென்று கொண்டு இருந்தார். அதை பார்த்த அவள் அந்த லிங்கத்தை பெற வேண்டும் என்ற ஆசையுடன் தன் தோழியுடன் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து வர செய்து தன் விருப்பத்தை அவரிடம் கூறி அதை விற்றால் தான் வாங்குவேன் என்றும் இல்லை என்றால் 3 நாட்கள் பதிவிரதா தர்மத்துடன் அவருடன் இருந்து அவருக்கு சகல சுகத்தையும் தருவேன், பிறகு அதை கொடுக்க வேண்டும் என்று கூறினாள். அவன் என்ன பண்ணுறான், அந்த சிவபக்தனான ஒரு வணிக செட்டியார் அந்த வழியாக போகிறாரு. அவர் வீட்டை கடந்து போகும் பொழுது அவர் கையில் ஒரு ரத்தின கங்கணம் அணிந்த ஒரு ரத்தின சிவலிங்கத்தை வைத்திருக்காரு. கையில் ஏந்திக்கிட்டு போகிறாரு. அந்த ரத்தின சிவலிங்கத்தை பார்த்தோன்னே இவளுக்கு ஆசை, அந்த லிங்கத்தை எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அவர்கிட்ட. ஏன்னா அவர் வணிகம் செய்கிறவர் தான், அவர்கிட்ட காசு கொடுத்து வாங்கலான்னு சொல்லிட்டு அவர் தோழி சொல்லி அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வைக்கிறா. வீட்டுக்கு வந்தவொடனே அவரோட விருப்பத்தை சொல்கிறா. நீங்கள் கையில் வச்சுருக்க அந்த ரத்தின சிவலிங்கம் எனக்கு வேணும், நீங்கள் எவ்வளோ விலையே சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பணம் வேணும்னா நான் உங்களுக்கு 3 நாட்கள் மனைவியாக, அதுவும் எப்படி பதிவிரதா தர்மத்துடன் ஒரு பத்தினி பெண் எப்படி நடந்துக்குவாளோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் 3 நாட்கள் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு அனைத்து சகல சுகத்தையும் தருகிறேன், எல்லா சுகத்தையும் தருகிறேன். ஒரு 3 நாட்கள் மனைவியாக வாழ்கிறேன், அதுவும் பதிவிரதா தன்மையுடன் வாழ்ந்து உங்களுக்கு சகல சுகத்தையும் தருகிறேன்னு சொல்கிறான். அப்படியாவது கொடுங்க. 3 நாட்கள் உங்களுக்கு நான் பத்தினியாக இருக்கேன், உங்களுக்கு வேண்டிய சுகத்தெல்லாம் தரேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்குற பணத்தை நான் கொடுக்குறேன். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டு எனக்கு அந்த ரத்தின சிவலிங்கத்தை கொடுக்க வேணும்னு வேண்டி கேட்டுக்கிறான். அதை கேட்ட அந்த செட்டியார், அந்த வணிகர் சிரித்து கொண்டே சொல்கிறான், வேசியான உனக்கு பதிவிரத தர்மத்தை எப்படி கடைபிடிக்க முடியும்? அதுக்கு அவர் சிரிக்கிறாரு. நீ எப்படி பத்தினியாக என்கிட்ட 3 நாள் இருக்கேன்னு சொல்கிற, அது எப்படி உன்னால் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. ஏன்னா இவ்வளோ ஒரு விலை மாது, ஒரு வேசி. அப்படி இருக்கும் பொழுது
ஒரு விலை மாத பெண்ணான நீ என்கிட்ட எப்படி 3 நாளுக்கு பதிவிரதா தன்மையுடன் மனைவியாக இருக்க முடியும் அப்படின்னு சிரிக்கிறாரு. அந்த பொண்ணு சொன்னதை கேட்டு, அந்த பெண் சொன்னதை கேட்டு, மேலும் வேசியான நீ சொன்ன வார்த்தையை எப்படி காப்பாற்றுவாய்? நான் எப்படி நம்புறது? ஒரு விலை மாது சொல்கிற பேச்சை நான் எப்படி நம்புறது? நீ எப்படி காப்பாற்றுவாய்? ஆகையால் உன்னை என்னால் நம்ப முடியாது என்று அவள், நான் நிச்சயமாக 3 நாட்கள் உங்கள் மனைவி போல் இருந்து பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்து சகல சுகங்களையும் போகங்களையும் தருகிறேன். அவள் சொல்கிறா, உங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன், என்னை நம்புங்க. 3 நாட்கள் பதிவிரதா தன்மையுடன் வாழ்ந்து மனைவியாக உங்களுக்கு வாழ்ந்து அனைத்து சுகங்களையும் தருகிறேன். என்னோட பேச்சு கேளுங்க, நம்புங்க அப்படின்னு அவள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறா. இது உறுதி அப்படின்னு சத்தியமும் செய்து கொடுக்குறா. அப்படி செய்தால் அந்த சிவலிங்கத்தை எனக்கு நீங்கள் கொடுங்க. இப்படி நான் 3 நாட்கள் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் எனக்கு கொடுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 நாட்கள் பதிவிரதா தன்மையுடன் நடந்து கொள்ளலை, அனைத்து சுகங்களையும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னை விட்டு போகலாம். அந்த சிவலிங்கத்தையும் கொடுக்க வேணாம், நீங்கள் முன்கூட்டியெல்லாம் கொடுக்க வேணாம். 3 நாட்களுக்கு அப்புறமா கொடுங்க. நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டேன், நீங்கள் திருப்தி அடைந்தால் மட்டும் அப்படின்னு சொல்கிறான். இல்லைன்னா நீங்கள் கொடுக்காம போகலாம்னு சொல்லிடுறான். இதை கேட்ட என்று சொல்லி அந்த சிவலிங்கத்தின் மேல் கையை வைத்து சூரிய சந்திரர்கள் சாட்சியாக பிரமாணம் செய்கிறார். இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த சிவலிங்கத்தின் மேல் கையை வைத்து சூரிய சந்திரர்கள் சாட்சியாக சத்தியமும் செய்கிறார். சிவன் தலையில் கை வைத்து சொல்கிற அந்த ஒரு உணர்வோடு அந்த சிவலிங்கத்தின் மேல் கை வைத்து சொல்கிறாள். அவளின் பேச்சை நம்பி அவளுடன் இருக்க சம்மதித்து இப்போ அந்த வணிகர் என்ன பண்ணுறாரு, அவரோட பேச்சை நம்பி இவன் லிங்கத்தின் மேலே கை வச்சு சத்தியம் பண்ணுறான். இவ்வளோ தூரம் இவன் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறான், அதனால் இவரோட பேச்சை நம்பலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சம்மதித்து அவளிடம், இந்த சிவலிங்கம் மிகவும் சக்தி வாய்ந்தது, ஆகையால் இதை படுக்கை அறையில் வைக்கக்கூடாது, வேறு எங்காவது புனிதமான இடத்தில் பத்திரமாக வைக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் இந்த 3 நாட்களில் இதற்கு எந்த தீங்கும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறி லிங்கத்தை அவரிடம் கொடுக்கிறார். அதை அவர் என்ன பண்ணுறாரு, 3 நாட்கள் நான் இங்கே உங்க கூட தங்க போகிறேன், இந்த 3 நாட்களும் இந்த சிவலிங்கத்திற்கு எந்த ஒரு தீங்கும் நடக்கக்கூடாது, ஒரு புனிதமான இடத்தில் தான் இதை வைக்கணும், இது படுக்கை அறையில் வைக்கக்கூடாது, ஒரு புனிதமான இடத்துல வைக்கணும், எந்த ஒரு தீங்கும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இந்த லிங்கத்துக்கு நேர்ந்ததுன்னா நான் இங்கேயே தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறி அந்த வணிகர் அந்த சிவலிங்கத்தை அந்த விலை மாதுவிடம் கொடுக்கிறார். அவள் அதை தன் நாட்டிய மண்டபத்தில் பத்திரமாக வைத்து அவருடன் தன் படுக்கை அறைக்கு சென்று விட்டாள். அந்த விலை மாது என்ன பண்ணுறா, அந்த விலை மாது அந்த லிங்கத்தை, அந்த ரத்தின லிங்கத்தை வாங்கி தன்னோட நாட்டிய மண்டபத்தில் பத்திரமாக வைத்துவிட்டு பிறகு இந்த வணிகரை கூட்டிக் கொண்டு தன்னோட படுக்கை அறைக்கு போயிட்டான். அவர்கள் அந்த படுக்கை அறைக்கு சென்ற பிறகு விந்தையாக அன்று இரவு அந்த நாட்டிய மண்டபம் எரிந்து அதில் இருந்த குரங்கு, கோழி, ரத்தின லிங்கமும் எரிந்து விட்டன. என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு விசித்திரமான நிகழ்வு நடக்குது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் அது நாட்டிய மண்டபம் எரிந்து விடுகிறது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, இவரோட வீட்டுக்கு படுக்கை அறைக்கு வந்துட்டாங்க. அந்த டைமில் அன்னைக்கு இரவு யாருமே எதிர்பார்க்காத விதமாக அந்த நாட்டிய மண்டபம் எரிந்து அதிலிருந்து அந்த கோழி, குரங்கு மற்றும் இவங்க வைத்த அந்த புனிதமான ரத்தின சிவலிங்கமும் எரிந்து விட்டன. இதை பார்த்த செட்டியார், அந்த வணிக செட்டியார் என்ன பண்ணுறாரு, தன் சிவலிங்கம் எரிந்து விட்டது, ஆகையால் நான் இங்கு தீயை மூட்டி அதில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி அங்கிருந்த பாதி எரிந்த கட்டைகளை வைத்து தீ மூட்டி அதில் விழுந்து தற்கொலையும் செய்து கொள்கிறார். அந்த வணிக செட்டியார் என்ன பண்ணுறாரு, சொன்ன மாதிரி தற்கொலையே பண்ணிக்கிட்டாரு. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, 3 நாட்கள் இதை நீ பத்திரமா வச்சிருக்கணும், இந்த சிவலிங்கத்திற்கு ஏதாவது ஒரு கெடுதல் நேர்ந்துச்சு அப்படின்னா நான் இங்கேயே தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னார். அதே மாதிரி என்ன பண்ணார், அந்த நாட்டிய மண்டபத்தில்
எரிந்து சாம்பலாகி போய் கொண்டிருந்த அந்த கட்டைகளை ஒன்று சேகரித்து தீயை மூட்டி அந்த நெருப்பிலேயே விழுந்து தன்னோட உயிரை அவர் மாய்த்து கொள்கிறார், தற்கொலை செய்து கொள்கிறார். பிறகு என்ன நடந்தது, இந்த விலை மாது என்ன செய்தால் என்பதை நாளைய பதிவில் நம்ம கேட்கலாம். இன்னைக்கு பாகம் 47 முடிவடைகிறது. நாளைக்கு 48ல் இந்த விலை மாது என்ன செய்தா, சிவலிங்கம் எரிந்து விட்டது, அந்த பெண் அந்த விலை மாது ஆசையாக வளர்த்த கோழியும் குரங்கும் அந்த நெருப்பில் எரிஞ்சு சாம்பலா போச்சு. கூடவே ரத்தின சிவலிங்கமும் எரிந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிவலிங்கத்துக்கு ஏதாவது கெடுதல் நேர்ந்தால் தன்னோட உயிரை மாய்த்து கொள்வேன் என்று சொன்ன அந்த செட்டியாரும் வந்து இறந்து போயிட்டாரு. வணிகரும் இவன் 3 நாட்கள் அந்த செட்டியாருடன் பதிவிரதா தன்மையுடன் வாழ்வதாக சத்தியம் செய்திருந்தால் பிறகு இந்த பெண் என்ன செய்தால், இந்த விலை மாது வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை நாளைய பதிவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இந்த பதிவு இதோட முடிவடைகிறது. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.